வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுத்தமான கமகம நெய் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 500 கிராம் கிளாரிஃபைட் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்த பிறகு இப்போ இதை ஒரு கடாயில் போட்டுடலாம். நான் இன்றைக்கி அப்படியே டைரெக்டாக போட்டுருக்கேன். இதை வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஈஸியாக கொஞ்சம் நேரத்திலே சீக்கிரமாக உருக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த சூட்டிலேயே வெண்ணெய் நல்லா கரைய ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போது வெண்ணெய்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. வெண்ணெய்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு இப்போது ஒரு கல் உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை இதை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். வெந்தயம் உப்பு இதெல்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்பு, கறிவேப்பிலை, வெந்தயம் எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா கொதித்து லேசாக இது மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்போட சூட்டிலே கொஞ்சம் நேரம் இப்படியே கலரி விடலாம். கொஞ்சம் லேசாக கலர் மாறின உடனே அடுப்பிலேருந்து உடனே இதை இறக்கிடணும். ரொம்ப நேரம் வச்சோன்னா அதுக்கப்புறமா ரொம்ப கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெய் பார்த்திங்கன்னா லேசாக ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும். ரொம்ப கமகமன்னு இருக்கும். சூப்பரான நம்மளோட நெய் ரெடி ஆயிடுச்சு.